ஸ்ரீ பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. டீப் ஸ்டேட், இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, இந்த டாபிக்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம், இன்னமும் பேசுவோம். நாம மட்டும் இல்ல, இந்த உலகம் முழுக்க பல மொழிகள்ல இவங்களை பத்தி எல்லாம் பல பேர் பேசியிருக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கங்கள்லாம் என்ன, எதுக்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர்கள் ஒரு சின்ன குழு. இவங்க உலகத்துக்கு ஒற்றை அரசாங்கத்தை உருவாக்க விரும்புகிறார்கள், அதுதான் இவங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற நாடுகள், அந்த அரசாங்கங்கள், இது எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தங்களுடைய இலக்கை நோக்கி வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் பல பேர் பல விதமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இதையே நம்ம இப்ப பேசுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இதே மாதிரியான ஒரு இயக்கம் இங்கேயும் இருக்கு, இதே சிந்தனையோட. அதுதான் RSS, ராஷ்டிரிய சுயசேவக் சங் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இந்தியால ஒற்றை அரசு மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய நோக்கமும் கூட. இவங்க முழுக்க முழுக்க இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள். இந்துத்துவாவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அரசு இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இவர்களுடைய எண்ணம், விருப்பம், நோக்கம், லட்சியம், சொல்லிட்டே போகலாம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இவர்கள் எப்படி சாதிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இவர்களுடைய ஆரம்ப நிலையிலிருந்து இன்னி வரைக்கும் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அது தனித்தே இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொது நீரோட்டத்தோடு இவங்க கலக்கிறதா நமக்கு தெரியல. 1925 வருஷம் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி இந்த ராஷ்டிரிய சுயசேவக் சங் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவும் ரகசியமாக இருக்கிறது அப்படின்னு தான் பல பேரால குற்றம் சுமத்தப்படுகிறது. அது உண்மையா அப்படின்னு சொன்னாக்க, நாமளும் இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இந்த அமைப்பு இன்னமும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இது போக அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கூட எந்தவித உறுப்பினர் அடையாள அட்டையும் கிடையாது. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை தவிர்த்து தொண்டர்களுக்கான எந்த ஒரு பதிவேடும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பல பேர் அப்படிதான் சொல்றாங்க. 1947க்கு முன்பாக மகாத்மா காந்தி அவர்களுடைய தலைமையில ஒட்டுமொத்த இந்தியாவும் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக இருக்கும் பொழுது இவங்க அந்த போராட்டத்துல கலந்து கொள்ளல. காரணம் என்ன அப்படின்னா, இந்து ராஷ்டிராவை அமைப்பது மட்டுமே இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இதை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிற ஆலோசனைகள்ல இவங்க மூழ்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான போராட்டத்தில் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு டெல்லியில ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய கொடிய ஏத்தி சுதந்திரத்தை பிரகடனப்படுத்துறாங்க. ஆனால் RSS இந்த மாதிரியான நிகழ்வுகளை கலந்து கொள்ளல. அவங்களுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூர், அந்த மகாராஷ்டிரால அவங்க அவங்களுடைய கொடியை ஏத்துறாங்க. அந்த கொடி இந்துக்களின் புனித சின்னமான ஸ்வஸ்திக், அந்த சின்னம் இருக்கக்கூடிய கொடியாக இருந்தது, காவி கொடியாக. ஆனா அத அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அது ஹிட்லர் பயன்படுத்தின நாசி கொடி அப்படின்னு விமர்சனம் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. மூவர்ண கொடியை இந்த RSS ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூவர்ண கொடியில் இருக்கக்கூடிய அந்த வர்ணங்கள் இங்க இருக்கக்கூடிய முக்கிய சமூகங்களை குறிப்பதாக, அது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதாக சொல்லப்பட்டாலும் RSSக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அதுல அவங்க அதிருப்தியா இருக்கிறாங்க. இந்தியாங்கிறது இந்து நாடு தானே, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கூட இந்துக்கள் தானே, பண்பாடு அடிப்படையிலையும் அவங்க இன்னி வரைக்கும் அப்படித்தானே இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்குது. ஆகையினால அந்த மூவர்ண கொடி அப்படிங்கிறது இங்க சரிப்பட்டு வராது. இங்க இந்துக்களுடைய ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய அந்த காவி கொடிதான் மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு. RSS உடைய பார்வையில இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறு வேறு தேசத்து மக்களாக இருக்கிறார்கள். ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தேசிய இனங்களாகத்தான் அவங்க பாக்குறாங்க. இந்துக்களுக்கானதுதான் இந்த தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் வந்தேரிகள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்னி வரைக்கும் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்திய சட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமா இந்திய சட்டங்கள்ல அவங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. காரணம் என்னன்னா, இது ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போன சட்டம். இந்த சட்டம் பல நாடுகள்ல இருந்து அவங்க கடன் வாங்கி எழுதின சட்டம். நமக்கு மனு நீதி தான், அதாவது மனுஸ்மிருதி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் சரியான சட்டம், இந்த மண்ணுக்கு ஏற்ற சட்டம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தவிர இந்தியால இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அவர்கள் எட்டும் பொழுது, இந்த நாட்டுல இந்து நாடுன்னு பிரகடனம் செய்யப்பட்டதுக்கு பிறகு இங்க மத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வாழலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக தெளிவா சொல்றாங்க, நீங்க தாராளமாக வாழலாம். ஆனா இங்க வாழக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய பண்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது அவங்க சர்ச்சுக்கு போகிறதோ
மசூதிக்கு போகிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய வாழ்வியல் இந்து அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவங்களுடைய அந்த மாத இதழில் வந்து இதெல்லாம் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். இந்தியாங்கிற அந்த ஒரு தேசத்துல இது வந்து ஒற்றை தேசமா தான் இருக்கணும், ஒரே நாடுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இலக்காவே இருக்கு. அதை நோக்கி தானே அவங்க போறாங்க. அந்த லட்சிய பாதையில் தான் அவர்கள் வந்து சென்று இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா அப்படிங்கிற அந்த ஒற்றை தேசத்துல வந்து எல்லாருக்குமான ஒரு பொது சிவில் சட்டம் தான் இருக்கணும். ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய நம்பிக்கைப்படியான சட்டங்கள் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்குது. அதே சமயம் இந்திய சட்டத்தை அவங்க ஏத்துக்கல, ஏன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வாங்கினது அப்படின்னு. அம்பேத்கர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட, நிர்மாணிக்கப்பட்ட, திருத்தம் செய்யப்பட்ட சட்டங்கள் தான் அமுல்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த சட்டத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோல்வார்கர் ஒரு நீண்ட காலம் தலைமை பதவியில இருந்தவர். கோல்வார்கர் அவர் வந்து இந்த அம்பேத்கர் தலைமையிலான இந்த அரசியல் குழு ஏற்படுத்தியிருக்கிற இந்த சட்ட திருத்தம் இருக்கு பாருங்க, அரசியலமைப்பு சட்டம், அதை பத்தி அந்த கோல்வார்கர் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமது அரசியல் சாசனம் பல்வேறு மேனாட்டு அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து பல பகுதிகளை ஒன்றிணைத்து சிரமப்பட்டு உருவாக்கப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட முயற்சியாகும், அவ்வளவுதான். ஐக்கிய நாடுகள் சபையின் அல்லது உலக நாடுகளின் சங்கத்தின் சாசனத்திலிருந்து சில தட்டையான கொள்கைகள், அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷாரின் அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து சில குழப்பமான கலவைகள் ஆகியவைதான் இதில் உள்ளது. கோல்வார்கர் சிந்தனை நூலிலிருந்து இப்ப நான் உங்களுக்கு படிச்சது. ஆகையினால இவர்களால் முழு மனதாக இந்திய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதனால்தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்துறது பத்தின விவாதங்கள்லாம் வந்து அடிக்கடி எழுந்துகிட்டே இருக்கு. பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பதிலுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பலமுறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து காங்கிரஸ் பீரியட்லயும் திருத்தப்பட்டது, ஆனா நாங்க திருத்தம் பண்ணணும்னா மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னு அவங்க எதிர்கேள்வி கேட்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் RSS இயக்கத்தின் அரசியல் முகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிதான் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி அமைப்பதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த சட்டத்திற்கு பதிலாக இந்த இடத்துல மனுஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய லட்சியத்துல ஒன்னா இருக்கு. RSS உடைய இன்னொரு முக்கியமான தலைவர், இன்னி வரைக்கும் சர்ச்சையாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் VT சாவர்கர், அந்தமான் சிறையில் இருந்தவர், அதிகமாக மன்னிப்பு கடிதங்களை எழுதியவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருந்து கொண்டே இருக்கும். அது நிரூபணமான உண்மையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த RSS உடைய மிக முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தரான VT சாவர்கர் அவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமது இந்து ராஷ்டிரத்தில் வேதத்துக்கு பின் மனுஸ்மிருதியே மிக புனிதமான சமய நூலாகும். தொன்று தொட்டு நமது பண்பாட்டு மரபுகள், சிந்தனைகள், செயல்கள் ஆகியவற்றை வழிநடத்தும் பல்வேறு நீதி நெறிகள் அந்த நூலில் பொதிந்துள்ளன. நூற்றாண்டுகளாக நமது நாட்டின் ஆன்மீக மற்றும் தெய்வீக பயணங்களை தொகுத்தும் ஒருங்கிணைத்தும் வந்துள்ளது. லட்சக்கணக்கான இந்துக்கள் மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான வழிமுறைகளையே தங்களது அன்றாட வாழ்வில் இன்றும் பின்பற்றி வருகின்றனர். இன்று மனுஸ்மிருதியே ஹிந்து சட்டமாகும். ஒமானின் மனுஸ்மிருதி அப்படிங்கிற அந்த புத்தகத்துல சாவர்கருடைய பார்வையில இந்த சட்டத்தை குறித்து இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்திய சட்டத்தின் மீது ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது RSS இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாநில ரீதியான இந்த நிர்வாக பிரிவுகள் இருக்குது பாருங்க. ஒரு மாநிலத்தை, அதாவது ஒரு நாடு ஏன் பல மாநிலங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னாக்க, நிர்வாகங்கள் சிறப்பாக நடக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மாநிலங்கள் அதிகமாக பிரிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிர்வாகங்கள் சிறப்பாக இயங்கும். 10 வருடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஊரின் வளர்ச்சி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு சரியாக நிர்வகிக்கப்படும் பொழுது வெறும் 2 மாதத்தில் அந்த ஊரின் வளர்ச்சி வேறு மாதிரியாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப இந்த மாநிலங்களுடைய அந்த நிர்வாக பிரிவுகளை வந்துட்டு இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக இந்த மொழி வாரியாக இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுங்கிறது மிக நிச்சயமாக RSSல் இருப்பவர்களால், அதன் தலைவர்களால் இன்று வரையிலும் மிக கடுமையாக எதிர்க்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் அப்படிங்கிறது இது சரியான வழிமுறை கிடையாது. பிரதமரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் முழுக்க யூனியன் பிரதேசங்களாக இருக்கணும், அங்கெல்லாம் வந்து கவர்னர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடா இருந்துகிட்டு இருக்கு. ஆகையினால இந்த கோல்வார்கர் இந்த மாநில நிர்வாக பிரிவுகளை பத்தி அது பிரிக்கப்படும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, அது ஒரு விஷ விதை அப்படின்னு தான் அவர் வந்து பதிவு பண்றாரு.
ஏன் அதை விஷவிதை அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமது அரசியல் சாசனத்தை கட்டமைத்தவர்கள் நாம் அனைவரும் இணக்கமாக ஒன்றுபட்ட தேசத்தை சார்ந்தவர்கள் என்ற சிந்தனையை பெறவில்லை. மாநிலங்களின் ஒன்றியமாக நமது தேசத்தை கட்டமைத்திருப்பது இச்சிந்தனை போக்கை தெளிவாக காண்பிக்கிறது. நமது தேசத்தை அவர்கள் மாநிலங்களின் ஒன்றியம் என்று அழைக்கின்றனர். இத்தகைய ஒன்றியம் என்ற வடிவத்தில்தான் பிரிவினைவாதத்தின் விதைகள் மறைந்துள்ளன. கோல்வால்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலங்கள் ரீதியா நம்ம பிரியிறோம், அது பிரிச்சாதான் இவங்க வளர்ச்சி அடையும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒத்துமையா தானே இருந்தோம், இப்போ மட்டும் ஏன் மாநிலங்கள் நிர்வாக ரீதியா பிரிக்கப்படணும்? இப்படி பிரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒருங்கிணைந்த இந்தியான்னு சொல்றாங்க, அதாவது யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க, இது பிரிவினைக்கான விதையா மாறும் அப்படின்னு தன்னுடைய கவலையை தெரிவிக்கிறார் கோல்வால்கர் அவர்கள். அப்ப மாநில நிர்வாகத்தை முழுமையாக அகற்றிவிட்டு ஒற்றை இந்து ராஷ்டிராவை மட்டுமே வைத்து இந்த நாட்டை நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் கோல்வால்கர் அவர்களுடைய விருப்பமா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப RSS உடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை நோக்கித்தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அது ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுல முதல் கட்டமாக மாநில நிர்வாகங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த முதல் படியாக அந்த காஷ்மீருடைய 370 பிரிவு நீக்கப்பட்டது இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 370 சட்ட பிரிவை ரத்து செய்து காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து எடுக்கப்பட்டு அந்த காஷ்மீரையே 2ஆக உடைத்து காஷ்மீரை நேரடியாக மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு லடாக்கை ஒரு தனி மாநிலம் போல உருவாக்கிவிட்ட அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக மாநில நிர்வாக பிரிவை அகற்றுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம RSS பற்றி தெரிந்து கொள்ளும் போது செயல்பாடுகள் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர்றோம். இன்னும் அதிகமாக இது சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமா நேரம் கிடைக்கும் போது பேசிக்கொண்டே இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.